வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி வித் வெஜ்ஜு குருமா எப்படி சிறந்தால் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வெஜ்ஜு குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் புதினாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட சேர்க்கலாம். இப்போ இந்த காய் வதங்கிறதுக்குள்ளார இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 அரை மிளகாய், கொஞ்சமாக சோப்பு, தேங்காய் எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா காய் இதுலேயே ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் அதிலே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு குருமா எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் சப்பாத்தி மாவு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி ரவுண்டாக வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செல்ஃப்லேயே நம்ம சப்பாத்தி தேய்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கல்லை நல்லா கழிஞ்சு தொடச்சி விட்டு காய வச்சுட்டு வச்சுருங்க. அப்போ தான் தேய்க்க நல்லாயிருக்கும். இது மாதிரி ரவுண்டாக சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சப்பாத்தி நல்லா 2 மணி வேக விட்டு எடுத்துட்டாங்க. சப்பாத்தி விட்டு வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம